ஹேர் ஃபால் ஃபைனலி ஸ்டாப் மீ. சாப்பாடு அப்படிதான் இருக்கும். இடம் ஃபுல்லாக கொட்டினதுக்கு அப்புறம் தானே அவன் சாப்பாவான். ஹேர் ஃபால் சாப்பிடு. நோ ஹேர் லெஃப்ட் டு ஃபால். வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? ஸ்பாட்லைன்ல நான் உங்க கணேஷ். Tell me what can I do for you? தோசைக்காரனுக்காக உசுர கொடுப்போம்ல. கேட்டல எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணனே அடிப்பண்டா. நல்லா அது பாட்டு. பாட்டு சரியா நீங்க ஆயிடுறேன். அப்போ 2026லயும் செத்துருவோமா ப்ரோ? செத்துருவேன் நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு ப்ரோ. பார்க்காம பேசாம கூட சேராம யாக்கும் நல்லா இருப்போம். ஏனோட நீ போக சொல்லோட நான் போக என்ன பண்ண போறதுக்கு தெரியாதே. கொஞ்சம் சாப்பிட்டு சார் தோட்டாடே பட்டாசானா வெடிக்கிற தென் தோட்டாடே புல்லெட்டா நான் தெரிக்கிற போலே சாலா ஆயா பூலா பட்டாசானா வெடிக்கிற தென் தோசன் போலா ஆடே புல்லெட்டா நான் தெரிக்கிற ஸ்பீடு காப்பிரைட்டே இல்லாத வீடியோனா இதாண்டா. ரொம்ப நன்றிங்க. என் மை ஃபாதர் பாசிட்டிவ் வாட்சிங் டிவி. டிவி பாத்துட்டு தூங்கிரு. என்னடா சொல்ற? அடடா கேட்ஸ் அவர்தான் ஹைலைட். காதல்ங்கிறது ஒரு கொடியில் மலர்ந்த இரு மலர்கள் மாதிரி. வாழ்க்கையில அது ஒரு முறை உதிர்ந்துட்டா திரும்ப பூக்கவே பூக்காது. அதெல்லாம் போகண்டா. என்னடா அந்த டைமிங்ல போட்டு வச்சிட்டாங்க. ஓ இன்வால்வ்மென்ட் நான் பாராட்டேன். ஹாய், உங்க நேம் என்ன? என் பேர் சைகோ சங்கரி. உங்க நேம்? வாடி வர்ஷினி. உங்க அவுட்ஃபிட் காஸ்ட் எவ்வளோ? நான் சொல்ல இந்தா இது கொடியில காய் போட்டுருந்துச்சு. பேண்ட் பெல்ட் இல்லை, நான் தூக்கின்னு பொண்ணுட்டேன். இது மீஷோ. இது எங்கள் அக்காது. இது டி நகரில் வாங்கினேன். இது எங்கள் அண்ணன் வாங்கிட்டுச்சு. இவங்க யார் உங்களுக்கு? எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் மேலே. உங்க எய்ம் என்ன? நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து பேம்பஸ் ஆகணும். எங்களுக்கு ஏதாச்சும் நீங்க ஒரு ரீல்ஸ் பண்ணி காட்ட முடியுமா? அண்ணா பாடு அது பாடு. எங்கள் அம்மாவுக்கு நல்ல மருமகனா எங்க வீட்டுக்கு நீ வாடா சீக்கிரம். என்ன ஓகேன்னு நீயும் நான் சொன்ன என்ன வீட்டுக்கு வந்து பையன் கேட்டுடும். அண்ணான்னு சொன்னீங்க. அண்ணன் மாதிரி அண்ணன் மாதிரி. அது அண்ணன் இல்ல, அண்ணன் மாதிரி. சரி நான் வரேன். ஓகே வாமா. ஒரே இதுல கலாச்சி கொண்டுட்டாங்கடா. வேற மாதிரி சீக்கிரமே பேம்பர்ஸ் ஆக வாழ்த்துக்கிறேன். சின்ன வயசுல இருந்தே கேர்ள்ஸ் நாங்க எவ்வளவு பேட் டச் அனுபவிச்சிருக்கோம் தெரியுமா? பெரிய பெரிய அங்கிள் ஆட்டோல போறப்போ பஸ்ல போறப்பெல்லாம் கண்ட இடத்துல தொடுவாங்க தெரியுமா? உன்ன மாதிரி பசங்களுக்கு பேட் டச்னா என்னன்னு புரியவே புரியாதுடா. நீங்க அதெல்லாம் அனுபவிச்சிருக்கே மாட்டீங்கடா. இது உண்மை. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. சொல்லக்கூடிய நிலைமையில நாங்க இல்லை. இக்கதையில் வரும் அனைத்து காட்சிகளும் உண்மையே. என்ன மாதிரி அப்ப எல்லாருக்குமே நடந்திருக்குமாடா அது? ஐயோ இந்த நாடு எங்கேயா போகுது? பஸ்ல தம்பி தம்பின்னு சொல்லிட்டு தம்பி வேலையா கைய வச்சா மாதிரி லைஃப்ல மறக்க மாட்டேன். நமக்கு மட்டும்தான் நடந்திருக்கணும்னு நினைச்சப்பாடா. இப்பதான்டா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு.
அந்த அந்த இடம் தான் லைஃப்ல மறக்க மாட்டேன். Others in my age. இப்படிதான் போயிட்டு இருக்கு. என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. ப்ரோ நானும் போயிட்டு இருக்கும்போது வரிசையா ஜோடி ஜோடியா போவாங்கடா, பேசிட்டே போவாங்க. எங்கடா போறீங்க எல்லாரும்? எதுக்கு வராங்க இவங்க எல்லாம்? என் வாழ்க்கையிலும் இப்படி ஒன்று நடக்குமா ப்ரோ? கிடைக்காது, வாங்க போலாம். எந்த வேலையும் செய்ய மாட்டானு கூட இருந்த குமார்னு கேட்டு பாரு, எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது நடந்திருக்குண்டா, நம்ம சப்ளைக்கு போவோம்ல, அப்ப இந்த மாதிரி ஒருத்தன் இருப்பான் கண்டிப்பா. இந்த கூட இருந்த குமாருக்கு பெரிய மார்க்கெட்டே வரப்போகுது. கையை வச்சு விட்டு அந்தர விடுவான், நம்ம தான் அதை பண்ணணும். எத்தனை சம்பவத்தை பார்த்துருப்பேன். ஏதாவது ஹெல்ப் பண்ற மாதிரியே வருவான் பாரு, எடுத்து வேலை செய்யற மாதிரி. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசிய ஐயாச்சாமி. ப்ரூஸ்லி போஸ்ட் டு பில்லியா. யாருடா அடிக்கிறான் அவனை இப்படி போட்டு? கத்துனா பத்தியான. Bro's brain is melting. ரொம்ப பேசக்கூடாது. ஏன் சார், ஏன் இப்படி வச்சிருக்கீங்க? நிறைய பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சாலும் பேச முடியும். உங்களுக்கு கோவம்லாம் என்ன விஷயத்துக்கு கோவம் வரும் உங்களுக்கு? கோவப்படுத்துனீங்கன்னா கோவம் வரும். நம்ம கதை கேட்டதோட எக்ஸ்ட்ரா நிறையா வரும், நம்ம கதை கேட்குறதோட கம்மியாக வரும். அதில் எக்ஸ்ட்ரா நிறையா வந்த படம் நல்லா ஓடும், கம்மியாக வந்த படம் தேட்டரை விட்டு ஓடும். சிரிக்காம எப்படி நீங்க இப்படி காமெடி பண்றீங்க? பேர் காமெடியா? உங்களுக்கு கடன் தொல்லை இருக்கு, அந்த மாதிரிலாம் சில ரூமர்ஸ் எல்லாம் வந்தது. கடன் இல்லாத யாரும் இருக்கா? இல்ல நீங்க பாக்கலையா? நான் பார்க்கல. சரி, இப்ப சோஷியல் மீடியால என்ன கடன் இருந்தா சம்பாதிச்சு கட்ட வேண்டியதுதான். நம்மளை பத்தி என்ன நியூஸ் போடுறாங்க, மக்கள் என்ன பேசிக்கிறாங்க, அப்படி விஷயங்கள்லாம் பாக்குறது உண்டா? நீங்க பாக்குறது இல்ல, உங்களை மாதிரி ஆள் சொல்றத கேட்கறது உண்டு. கேட்டுட்டு சிரிச்சுட்டு போக வேண்டியதான். நான் பேசுறதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க சார், உங்களை பத்தி நீங்க பேசுறதா கேட்க போறாங்க. நான் பேசுறது மட்டும் கேட்பாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் பாக்குறேன், இப்ப இன்ஸ்டாகிராம் எடுத்தாலே உங்களோட இன்டர்வியூ கட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு பயங்கரமா ஒரு நல்ல வருது. ஓகே, மகாசேனா என்ன மாதிரியான ஒரு படமா இருக்கும்? ஒரு கிராமத்து மலைவாழ் மக்களோட ரெண்டு மக்களுக்குள்ள சண்டை. ரெண்டு படம் பார்த்து சொல்லுங்க. அடுத்த இன்டர்வியூல இதே கேள்வி கேளுங்க, அதுக்கு பதில் சொல்றேன். இப்போ நான் அடுத்து உங்க பட ப்ரமோஷன் வரப்போ மறுபடியும் இந்த கேள்வி கேட்பேன். அதான் மூணாவது படத்துக்கு வந்திருக்கீங்களா? அப்புறம் ஞாபகம் இருக்கா சார்? நீங்க அந்த படம்லாம் ஓடிச்சா? சார், நீங்க ரீசெண்டா நிறைய படம் பண்றீங்க, ஆனா பெருசா மக்கள் கிட்ட போயிட்டு அது சேரல அப்படின்ற ஒரு விஷயத்தை என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இல்ல அதுல எங்க ஏதாவது தப்பு இருக்கு நீங்க யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? இனிமேல் யோசிச்சு வந்து சொல்றேன். ஆனா உண்மையாவே எனக்கு இந்த உங்களை இன்டர்வியூ எடுக்கிறது பெரிய டாஸ்கா இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, எடுக்கிற எல்லாருக்குமே அது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சூரிய அவர்களுடைய வளர்ச்சி அதை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ஏன்னா உங்களோட நண்பர் அப்படின்ற ஒரு விஷயத்துல நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. விமலுக்கோட்டுனா விமலையை வெட்டணும். எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணனை அடிப்பண்டா. தலைவாணி படம் நடிக்க வேண்டாம், இப்படி இன்டர்வியூ கூட போதும், சந்தோஷமா இருப்பையா. ரியல் கோட் விமல்னா அவருக்கு போய் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, படத்தை எல்லாம் ஓட வைக்க மாட்டாங்க. படத்தை ஓட வைங்கடா, என்ன படம் நடிச்சாலும் பாருங்கடா, இந்த இன்டர்வியூக்காகவே பார்க்கலாம்டா. ஏப்பா அழுகுற முருகேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். அப்படியே போடுவோம் கையா கரடி பூளை உம்புவேன். பெர்ஃபார்மன்ஸ் எடுத்த ஜிம்மு மை டயட் கரடி பூளை உம்புவேன்.
அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. இவ்வளவு நாளா உன்னை வளர்த்ததுக்கு என்ன அடிக்க வரல நீ. ஐயோ தயவு செஞ்சு இன்னும் 2 அடி கூட அடிச்சுக்கோங்கம்மா. ஆனா இப்படி மட்டும் பண்ணாதீங்கம்மா. அம்மா அம்மா அம்மா. ஆமாண்டா, என்னடா இவ்வளோ லேட்டடா வர்றீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? விடுமா, லவ்னா பிரச்சனை தான் செய்யும். பிரச்சனை வந்தா தானே லவ்வே. அவன் தான் அதனால ஏந்துக்கலாம். சாப்பிட்றதுனால சரி சரி, உனக்காக சாப்பிட்டு 5 நாள் ஆச்சான். உங்களுக்கு விடுறாராமா? பைக்ல ஊரை சுத்தி காமிக்கணும்னு சொல்றான். சரி சரிம்மா, பைக்ல ஊர் சுத்தி காமிக்கிறாராமா. உங்க வாயில விடுறாராமா. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? லாஸ்ட் ஒன் இஸ் அல்டிமேட். உங்க வாயில விடுறாராமா. தப்பாக்குதுண்ணா. ஒயில் இன்ட்ரோடியூசிங் மை ஃப்ரெண்ட். யாரப்பா இந்த முண்டை? அப்படின்ட்டு அந்த பொண்ணு வச்சிருக்க அலிகேஷன் எல்லாம் அவனா வந்து அவனை தான் டெக்ஸ்ட் பண்ணான், அவனை தான் ஃபோட்டோ கேட்டான், அவனை தான் வந்து அவுட்டிங் போனான்னு கூப்பிட்டான் அப்படின்ட்டு இந்த அலிகேஷன்லாம் வச்சிருக்கு. அப்புறம் டிலீட் பண்ணிருக்கு சேட்லாம். சரியா, இவன் பண்ண சேட்லாம் அப்படி இருக்கு, அந்த பொண்ணு பண்ணதெல்லாம் வந்து டிலீட் ஆயிருக்கு. பணம் படம் இல்லைன்னா உங்களை பத்தி ஏன் எல்லாம் பயப்படுறாங்க? படைமலம். ஓ இவரா? இன்னும் மறுபடியும் அதே பண்றாங்க. சரியா இருக்கிறாது. ரவுண்ட மூஞ்ச வச்சுக்கிட்டு இப்படி பண்ணி இப்படி என் மூஞ்சி மேல தான் இருக்க மாதிரி இருக்கு. ஒயிட் ஷர்ட் கை வேறு மிச்சு விட்டா. யார் அந்த ஒயிட் ஷர்ட்டு? ஓ அந்த ஓரத்தில் நிற்கிறான், வர மறைஞ்சிட்டு நிற்கிறான். இவன் வேற டார்ச்சர் பண்ணாட்டான்னு. ஹலோ சூப்பரு. சூப்பரா? ஐயோ ஐயோ. இல்ல இல்ல இல்ல, நான் சொல்றது ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளு. அப்படிலாம் இல்லடி, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. ஆமா இல்ல இல்ல ஆமா, நான் இவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஏன் சும்மா சண்டை போட்டே இருக்கேன்? ஒன்னதான் பேசுறேன் நானு. நான் ஒன்ன தாண்டி லவ் பண்றேன். இவனே அயன் பண்ணிக்கவா? பண்ணிக்க. முடிஞ்சது. ஊர்ல இருக்கிற மொள்ள மாதிரி புட்டை சேர்ந்து என்ன தானே பார்க்க வரீங்க? நானும் நண்பர்களும் செஸ் விளையாடி கொண்டிருந்த போது டே யானையை வச்சு ராணியை போடுறா. சடன்லி செஸ் தெரியாத நண்பர் என்டர்ஸ் த சாத். எது யானையை வச்சா? ஐயோ தப்பாக்குதுண்ணா. ராஜா வேற எல்லாருமே ராணியை போடுறீங்களா? என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் அப்படியா மாதிரி தெரியுதுல்ல? என்னடா அது? ஐயோ ஐயோ, என்ன கருமையா இது? ப்ரொமோஷனாடா? எப்படி நீ கலகஸ்தபா? எஸ்கி சேகல் விட்டு கையல்லோகர். நெசந்தாயா, நீங்க வேணா எங்க 2 பேர் மூஞ்சியும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பாருங்க. நான் சின்ன வயசுல இந்த மாதிரி தான் இருந்துங்களாம். When I say it's not it's ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கே அப்படிதான் யோசிக்கிறீங்க? என் மூளைனே. ஹரி, ஸ்டேஷனரி, டெம்பரரி, சாங்சுவரி, விஷனரி, லெஜெண்டரி, அன்னெசரி, செகண்டரி, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சுவரி,
இந்த ஹரியை வச்சு தாண்டா இவனை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கானோ இன்டர்நெட்டு பூரா பார்த்தீங்கன்னா. முதல்ல வந்து ஹரி பேட் பண்ணுற இவர் பேட் பண்ணுறா அப்படின்னு ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி மசனரி அப்படி இப்படின்னு போட்டிருக்கானோ. ஏன்டா இப்படி ஹரியை பிடிச்சி தொங்குறீங்க? என்னைய வேற டேக் பண்ணி விட்றானோ, ஷேர் பண்ணி விட்றானோ, தாக்க முடியலடா. என்ன அடி இறக்கம் இல்லையா உனக்கு? இந்த பாருங்க இதுலேயும் டேக் பண்ணி விட்ருக்கானோ ஹரி நிறைய பேரை. நீங்கள் வேற இதை அடுத்து அவனுக்கு அனுப்பி விடாதீங்களா. ஏன்னா நானும் ஒரு கறி தான் பாதிக்கப்பட்டிருக்கேன். கட் பண்ணி அனுப்பிடாத. இதை நான் போகிறதே தப்பு, இருந்தாலும் அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் போடுறேன். உனக்கு பிடிக்காதவங்க ஒரு பையன் பேர் சொன்னீங்கன்னா என்ன பேர்? அழுகுறான். நெவர் கிஸ் 20 பாயிண்ட்ஸ், நெவர் ஹக் 20 பாயிண்ட்ஸ், ஸ்டில் வெர்ஜின் 40 பாயிண்ட்ஸ், நெவர் டேட் 10 பாயிண்ட்ஸ், நெவர் ஸ்மோக் 10 பாயிண்ட்ஸ், மீ வித் 100 பாயிண்ட்ஸ். எதுவுமே இல்லை, எதுவுமே இல்ல. நம்ம சும்மா உட்கார்ந்து பேசலாம். சிட் டவுன். மீ வித் 0 பாயிண்ட்ஸா? ஆட உங்க வழக்க இவன் எல்லாத்தையும் பண்ணி விட்டான் போலயே. பார்க்காதே பார்க்காதே. வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? நோ சூடு நோ சொர்ணை.